ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷோபா லாகில் பாருங்கள் இறால் மசாலா செய்ய போகிறேன். அதுக்கு பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இறாலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மசாலாலாம் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதில் என்னென்ன மசாலானா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், மல்லித்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் சீரக சோம்புத்தூள், அப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் மைதா, இதெல்லாம் சேர்த்து உப்பு கொஞ்சம் போட்டு எல்லாம் சேர்த்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சு வச்சாச்சு. இனி வந்து இதை இப்போ எப்படி மசாலா செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், கடாய் வச்சு இந்த மசாலா செய்கிறதுக்கான தேவையான ஆயில் ஊற்றிக்கிட்டேன். இப்போ இந்த ஆயில் சூடானதும் இதில் வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க இந்த இறாலை வந்து இதில் போட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக வறுத்துக்குவோம். இப்போ இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த ஆயிலே ஃப்ரை பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளிலாம் சேர்க்கலாம். அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டோம்னா. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்க ஒரு தக்காளியும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். லாஸ்ட்டாகவும் எல்லாம் வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இப்போ இது எல்லாமே நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகி வரட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாமே நல்லா ரோஸ்ட்டாக ஃப்ரை ஆகிட்டே வருது. நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே நல்லா வாசனையாகவும் இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். இது எப்படியும் வந்து ஒரு 15-20 நிமிஷம் ஆகுங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி வரட்டும். இப்போ பாருங்கள், இறால் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா ஃப்ரையாக ரோஸ்ட்டாக வந்துருச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குங்க. பார்க்கும்போதே சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இறால் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுவோம். பாருங்கள், நல்லா சூப்பரான இறால் மசாலா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கா. இது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காரம் இல்லாமல் நல்லா சூப்பராக லைட்டாக ஒரு இனிப்போட நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைய கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.